டிஎன்பிசி எக்ஸாமுக்கு 2500 மேக்ஸ் கொஷின் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மேக்ஸ் சீரிஸ் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இந்த 2500 கொஷின்ஸ் பேப்பரும் உங்களுக்கு வேணும். தட் மீன்ஸ்னால் 2500 கொஷின்ஸ் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து வேணும் அப்படின்னு நினச்சின்னா 8489563631 இந்த நம்பருக்கு நீங்கள் 99 rupees வந்து ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் இமீடியட்டாக அந்த கொஷின் பேப்பர் வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஒர்த்தபுளான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக வாங்கி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்த வீடியோ வந்து என்ன பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம அந்த கவுண்டிங் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா 50வது ஒரு வீடியோஸ், சரிங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா, காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிட முறையில் 15,625க்கு ஆண்டிற்கு 16% வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும், அது 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்கன்னு கேட்குறாங்க. இது காலாண்டுக்கு ஒரு முறை சொல்லிட்டாங்க. இந்த இடத்தோடனே சொல்லிட்டாங்க காலாண்டுக்கு ஒரு முறைனா அந்த கொஷின்ஸை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும். ஸோ காலாண்டுக்கா, அரையாண்டு இருக்கா, இல்லை ஜென்ரலாக கேட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ இது வந்து காலாண்டுக்கு ஒரு முறை கேட்டதுனால நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு எழுதணும் பி, இங்கே 1 + r/, இங்கே 4 வரும். அங்கே காலாண்டுனா ஸோ 4, அரையாண்டு கேட்டால் இங்கே என்ன பண்ணணும், 2 போட்டுக்கணும். இதுதான் மீனிங்கே, சரிங்களா? பை 100. இங்கே பார்த்தோன்னா ஸோ காலாண்டு சொல்லிட்டாங்களே, அப்போ இங்கே 4 போட்டு இங்கே எண்ணு போட்டுக்கணும். இதுதான் மீனிங், சரிங்களா? காலாண்டுனாலே ஸோ 4 எண்ணு, இங்கே 4 போட்டுக்கணும், இங்கே டிவைடில் அந்த 4 போட்டுக்கணும். அப்போ பிரின்சிபல் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 15,625. இது வந்து அமௌண்ட்டுக்கான ஃபார்மாஸ். இது எல்லாமே எதுக்கான ஃபார்மாஸ்? இது எல்லாமே அமௌண்ட்டுக்கான ஃபார்மாஸு. நல்லா கவனிக்கணும், இது எல்லாமே அமௌண்ட்டுக்கான ஃபார்மாஸு. அப்போ 15,625 பி ப்ளஸ்ஸு 1 ப்ளஸ்ஸு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16% சொல்லிட்டாங்க. 16%னா அப்போது 16/4 நீங்கள் டிவைட் பண்ண 4% இருக்கும். அப்போ 4 நான் டேட்டா போட்டுவிட்டேன். பை வந்து 100. இங்கே 4 என்னுடைய ஆன்சர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 மாதங்கள் சொல்லிடுறாங்க. 9 மாதங்களை நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போது 9/12 போடுவீங்களா? 9/12 போட்டால் அப்போ இங்கே மல்டிப்ளை ஆஃப் 9/12. இப்போது இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள். இது ஒரு முறை, இது 3 முறை, இது ஒரு முறை, இது 3 முறை, சரிங்களா? அப்போது பவர் நம்மளுக்கு 3 இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள் ஃபர்தராக 15625. அடுத்து இந்த இடத்துல இது ஒரு முறை, இது 25 முறை. கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 4 டேபிளால் கேன்சல் பண்ணால் 25 டைம்ஸ் வரும். அடுத்து மல்டிப்ளை பண்ணால் 25 × 1 25, 25 + 1 26. அப்போ 26, இங்கே பவரில் 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ 26 × 26 × 26 நம்ம எழுதணும். பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 × 25 × 25 இப்படி போட்டுக்கணும். இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 25 கியூப் பண்ணால் நம்மளுக்கு 15625 கிடைக்கும், நல்லாவே தெரியும். அப்போ இதுவும் இந்த 3 இதுவும் கேன்சல் ஆகிடும், சரிங்களா? அப்போ 26 × 26 × 26, ஸோ 3 டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணால், ஸோ கியூப் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு தெரியாது. பட் ஆனால் நம்மளுக்கு 2 டைம் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ 2 டைம் பண்ணால் 676 கிடைக்கும். 26 × 26 நீங்கள் ஸோ ஸ்கொயர் பண்ணால் 676 கிடைக்கும். அதோடு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 26 நான் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன், சரிங்களா? ஸோ கரெக்டாக வந்துடும் ஆன்சர். 6 × 6. ஸோ இந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் எப்பயுமே அந்த ஸ்கொயர்ஸு, கியூப்ஸ் வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் ஆகும். இல்லைன்னா நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற டைமெல்லாம் நிறைய வேஸ்ட் ஆகும்னு சொல்கிறேன். அடுத்து 6 × 36 மீதி 3. அடுத்து 6 × 42 மேலே 3 இருக்குது. 45 5 மீதி 4. 6 × 36 ஸோ 40. திருப்பணி 2ஆல் பண்ணிங்கன்னா 2 12 மீதி 1, 2 7 14, 15 5 மீதி 1. அடுத்து 2 12 13, சரிங்களா? ஸோ இப்போ என்ன வரும் பாருங்கள், 6 7 5 17. ஸோ என்ன கிடச்சிருக்கு, 17,576 கிடச்சிருக்கு. இப்போது இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. 17,576 கிடச்சிச்சா? இப்போது இது அமௌண்ட்டு. அவங்க என்ன கேட்குறாங்க, வட்டி தான் கேட்குறாங்க. வட்டினா அந்த மொத்த அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலுக்கு நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும். அப்போ 17,576 மைனஸ் என்ன பண்ணணும், 15,625 போடணும். இப்போ போட்டிங்கன்னா இது 1 ஆகிடும், இது 5 ஆகிடும். அடுத்து இது ஃபார்வர்ட் பண்ணால் 15, 15ல் 6 போச்சுன்னா 9 வந்துடும். இங்கே என்ன இருக்கும், இங்கே 6 இருக்குமா, 6 இருக்கும். 6ல் 5 போச்சுன்னா 1. அப்போ 1951 வரும். ஸோ ஆப்ஷன் சியில் தான் இருக்குது, அதுதான் ஆன்சர். 1951, சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள்.
நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய செகண்ட் கொஷின்ஸு. சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் இந்த வீடியோக்கு மேக்ஸ்க்காக நீங்கள் எங்கேயுமே போய்ட்டு வந்து தேடி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நிறைய கொஷின் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், செகண்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு 5% வட்டி விதத்தில் 5% வட்டி விதத்தில் 4 மடங்காகிறதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதே அசலானது அதே ஆண்டுகளில் 8 மடங்காக வேண்டுமெனில் தனி வட்டி வீதம் வந்து என்ன கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு அசலை வந்து பார்த்தோன்னா 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 4 மடங்கு ஆகுது. அப்போது நான் 100 ரூபான்னு ஒரு அமௌண்ட் எடுத்துக்கினா இது எவ்வளோ மாறி இருக்கும்? ஸோ 400 ரூபா மாறி இருக்கும். சரிங்களா? 4 மடங்கு ஆகுதுன்னா 400 ரூபாவே மாறி இருக்கும். அப்போது 100 ரூபா பிரின்சிபல்னால் வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு? இதில் 300 ரூபா வட்டி கிடச்சிருக்கும். எவ்வளோ கிடச்சிருக்கும்? வட்டி 300 ரூபா. அப்போது 300 ரூபா வட்டி கிடச்சிருக்கும். ஃபார்முலாஸ் நான் எழுதுகிறேன். I = PNR/100. இதுதான் ஃபார்முலாஸ். சரிங்களா? அப்போது அந்த ஐ இடத்துல என்ன போட்டிருக்கேன், நான் 300 போட்டேன். P. ஸோ Pன்றது பார்த்தோன்னா பிரின்சிபல் நம்ம 100 ரூபா தான் எடுத்துட்டோம். அதனால் அப்போ எண்ணெய் வந்து கொடுத்துறாங்க. எண்ணெய் வந்து பார்த்தோன்னா 4 வருஷம் சாரி எண்ணெய் வந்து கொடுக்கல. ஃபஸ்ட்டு பாருங்கள், எண்ணெய் வந்து கொடுத்துறாங்களா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு 5% வட்டி விதத்தில் 4 மடங்கு ஆகிறது. எண்ணெய் வந்து கொடுக்கல. எண்ணெய் வந்து ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க. இங்கே 5% சொல்லிட்டாங்க. இப்போ 5 பை வந்து 100. இது ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள். என்னென்ன வருது பாருங்கள். இது கேன்சல் ஆச்சா? இது ஒரு முறை, இது வந்து 6, அப்போது 60. ஸோ எண்ணெய் கொட்டு என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும். சரிங்களா? எண்ணெய் வந்து என்னது? 60 கிடைச்சிச்சு. ஸோ 60 வருஷம் ஆகும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அதே அசலானது அதே பிரின்சிபல் அதே ஆண்டுகளில் இதே ஆண்டு இந்த வருஷம் நாங்கள் கண்டுபிடிச்சி நம்ம கொடுக்கணும். ஸோ 8 மடங்காக வேண்டுமெனில் சதவீதம் வந்து என்ன கேட்குறாங்க? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கேட்குறாங்க? அப்போது 8 மடங்குனா 100 ரூபானா அது என்னவோ மாறி இருக்கும்? 800 ரூபாவும் மாறி இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன மீனிங்னா 700 ரூபாவும் இருக்குதுன்னு மீனிங். சரிங்களா? 700 ரூபா வட்டி. அப்போது 700 ரூபா வட்டி ஈக்குவல் 100 ரூபா இன்ட்டு எண்ணெய் வந்து பார்த்தோன்னா 60 வருஷம். அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். பை வந்து 100. இதுதான் ஃபார்முலாஸ். சரிங்களா? நான் திருப்பி சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. ஸோ ஃபார்முலாஸ் நல்லா தெளிவாக நீங்கள் படித்தா மட்டும் தான் நீங்கள் அந்த கான்செப்ட் தகுந்த மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் வந்து மாற்றி போட முடியும். இல்லைனா நீங்கள் ஃபார்முலாஸு மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ சம்ஸு போட முடியாது. அதுக்காக சொல்கிறேன். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். இது கேன்சல். சரிங்களா? அது கேன்சல். அடுத்து பாருங்கள். ஸோ இது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஸோ இங்கே 70 நம்ம 6ன்னு தனியாக போட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 70/6 × 6. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதை டிவைட் பண்ணோம். சரிங்களா? என்ன பண்ணோம்? இதை டிவைட் பண்ணோம். அப்போ 70 6ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 11 66 கிடைக்கும். இது 4 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனை இங்கே எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம அது மாதிரி எழுதுனா ஸோ டிவைட் பண்ண நம்பர் என்னது? 6 அது வந்துடும். ஸோ கோஷன் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 11 அது இங்கே வந்துடும். ஸோ ரிமைண்டர் வந்து மேலே இது மாதிரி வந்துடும். ஸோ 11 4/6 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 4/6ன்றது பார்த்தோன்னா ஒரு காமன் நம்பரால் ஸோ டிவைட் ஆகும். ஸோ அது என்னென்னா 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ 11 2/3% சொல்லிட்டு நம்ம இதை எழுதிக்கலாம். சரிங்களா? 11 2/3% அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை இதுக்கு. சரிங்களா? 11 2/3%. இல்லைனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ 70/6% கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ இதுவும் ஆன்சர் தான் இருக்கும். ஸோ அவங்க டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் அது மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து மாற்றிக்க வேண்டியது தான். சரிங்களா? இது வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், என்ன இருக்குன்னு பாருங்கள். அடுத்த கொஷின்ஸு 3வது கொஷின்ஸு இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய கொஷின்ஸு. கூட்டு வட்டி வீதம் ஆண்டுக்கு 12% என்ற விதத்தில் அரை ஆண்டுக்கு, தட் மீன்ஸ் அங்கே ஆஃப்னு என்ன மீனிங்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் எனில் ரூபாய் 5000க்கு செலுத்தப்பட்ட பின் 1 வருடம் கழித்து மொத்த தொகை வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதாவது என்னென்ன சொல்கிறாங்க, அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எவ்வளோ நம்மக்கிட்ட பிரின்சிபல் இருக்குன்னா 5000 ரூபாய் இருக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 12 வருஷம். எத்தனை வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும்? ஸோ 1 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? 1 வருஷம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு 5000 ரூபாய் நம்ம இதை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்லேயே போகிறோம். 5000 ரூபாய் 12%. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இங்கே அரை ஆண்டுக்கு ஆஃப் இயர் சொல்லிக்கிறாங்க. அது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? 6 மாதத்துக்கு எடுக்கணும்.
அப்போ இங்கே பை 12 போட்டு இங்கே 100 போடுவோம். ஏன் சார் நீங்கள் 100 போட்டிங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் PNR/100 இந்த ஃபார்மேட்டில் நம்ம போட போகிறோம். சரிங்களா, கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் வந்து நான் 6 போட்டோன்னா அங்கே அரையாண்டு. ஸோ அதனால் 6 மாதத்துக்கு ஒவ்வொரு டைம் கண்டுபிடிக்கிறேன். அதனால் கீழே டிவைடு வந்து ஏன் வந்துச்சுன்னா ஸோ அது இயருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அங்கே 12 வந்துடும். இப்போ இந்த 12க்கு இந்த 12 கேன்சல், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அப்போது 5030. அப்போது 5030னா உங்களுக்கு 300 ரூபாய் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு. தட் மீன்ஸ் 6 மாதம் முடியல அது என்ன இருக்கும், ஸோ 300 ரூபாய் கிடைக்கும். திரும்ப 6 மாதத்துக்கு கண்டுபிடிக்கும் போது இந்த 5000 ரூபாயோட அந்த 300 ரூபாயை ஆட் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ்ஸு. அப்போ 5300 × 12 × 6 பை 12 × 100. இப்போ பாருங்கள், இந்த 100க்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், இந்த 12க்கு இது 12 கேன்சல்னா ஸோ 6 × 3 18க்கு 8 இது 1, 6 5 30. ஸோ 1 இருக்குது 31. சரிங்களா, அப்போ வட்டி நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா ஸோ 618 ரூபாய் கிடச்சிருக்கு. ஸோ பிரின்சிபல் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, ஆல்ரெடி 5000 ரூபாய். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 5618 ரூபாய் வந்து ஒரு வருஷம் முடிவில் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த தொகையே இருக்கும். ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா, ஸோ 5618 ரூபாய் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். சரிங்களா, ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தா 4வது கொஷின்ஸ். சரிங்களா, எத்தனாவது கொஷின்ஸு, 4வது கொஷின்ஸு கவனிங்க. ரூபாய் 5000 ஆனது 8% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 5800 மாறும் கேட்டாங்க. அப்போ 5000 ரூபாய் நம்மக்கிட்ட இருக்குன்னா 5800 ரூபாய் மாறிடுச்சு. சரிங்களா, அப்போது இங்கே வட்டி வந்து எவ்வளோ, 800 ரூபாய். அதனால ஞாபகம் வச்சுக்கணும், 800 ரூபாய் வட்டி, 5000 ரூபாய் பிரின்சிபல் 5000. இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். பை வந்து 100 போட்டுக்கலாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா, நல்லா கவனிச்சிங்க. PNR/100 ஃபார்முலா தான் இந்த இடத்துல. சரிங்களா, PNR/100 தான். சரிங்களா, ஸோ எதுவுமே கொடுக்கலாம். அங்கே என்ன மீனிங்கு, ஸோ தனி வட்டி ஃபார்மேட்டில் அங்கே கொடுத்துருக்காங்கன்னு மீனிங். சரிங்களா, ஸோ அப்போ பாருங்கள், இது கேன்சல் பண்ணால் 100 முறை வருமா. ஸோ ஏன்னா 8 × 8 கேன்சல் ஒரு முறை, அந்த 2 ஜீரோ அப்படியே ஆட் ஆகிடும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சலாக, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலாக, அதாவது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 5 வந்து 1 டைம், இது 2 டைம்ஸா. அப்போ n = நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ 2 என்ன கிடைக்கும், ஸோ 2 ரொம்ப. அப்போது 2 ஆண்டுகள். சரிங்களா, என்ன கிடைக்கும், 2 ஆண்டுகள் தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள். ஸோ 2 ஆண்டுகள் தான் அதுக்கான ஆன்சர். ஸோ 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 5000 ரூபாய் இருக்கக்கூடிய நம்மளுடைய அமௌண்ட்டு 5800 ரூபாவாக மாறும். சரிங்களா, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள், கவனிங்க. 5வது கொஷின்ஸு என்ன இருக்குது பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் கொஷின்ஸ் பார்க்குறோம். 5வது கொஷின்ஸு, ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காக மாறும் கேட்குறாங்க. ஸோ அப்போது 100 ரூபாய் இருந்துச்சுன்னா அது எவ்வளோவா மாறும், 300 ரூபாவை மாறி இருக்கும். அப்போது இதில் வந்து 100 ரூபா பிரின்சிபல், வட்டி வந்து எவ்வளோ, 200 ரூபாய் இருக்கும். இதுதான் மீனிங் இந்த இடத்துல. சரிங்களா, அப்போது ஃபார்மர்ஸு I = PNR/100. I வந்து எவ்வளோ, 200 ரூபாய் வட்டி. நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்தது அமௌண்ட்டு, ஸோ 100 ரூபாய் இருந்ததா, அதனால் 100 ரூபா போட்டுக்கணும். இன்ட்டு இங்கே பாருங்கள், இன்ட்டு நான் திருப்ப எழுதிடுறேன். ஃபார்மர்ஸ் ஒவ்வொரு டைம் எழுதி உங்களுக்கு காமிக்கிறேன். I = PNR/100. சரிங்களா, அப்போது n வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணுமா. இங்கே பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகள் n கண்டுபிடிக்கணும். அப்போ n போட்டுக்கோங்க. எத்தனை சதவீதம் கொடுத்துறாங்க, 8% பை உங்களுக்கு 100 இப்படி போட்டுக்கோங்க. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பாதி, இதில் பாதி 100. சரிங்களா, இதில் பாதி 2, இதில் பாதி 50, இதில் பாதி 1, இதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு 25 வரும். அப்போ n வந்து எவ்வளோ கிடைக்கணும், 25 இயர்ஸ் ஆகும். எவ்வளோ, 25 வருஷத்தில் 100 ரூபான்றது 300 ரூபாவை மாறும். ஆப்ஷன் சியை பாருங்கள். ஸோ ஆன்சர் கொடுத்துருக்காங்க 25 ஆண்டுகள், 25 இயர்ஸ் தான் சரியான விடை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். நிறைய பேர் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டிங்கன்னா நான் திருப்பன்னு சொல்கிறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பிறகு
தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை வந்து 55,560 ஆக இருந்தது எனில் வட்டி விதம் வந்து என்னென்னு கேட்குறாங்க. சரிங்களா, வட்டி விதம் வந்து என்னென்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தேன், அந்த அமௌண்ட்டு வந்து பார்த்தா தட் மீன்ஸ் அந்த பிரின்சிபலான ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அது 55,560 ரூபா மாறிடுச்சின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து இது அமௌண்ட்டு, இது அமௌண்ட்டு, இது பிரின்சிபல். இந்த அமௌண்ட்டில் பிரின்சிபல் இருக்குன்னு மீனிங். அந்த அமௌண்ட்டில் பிரின்சிபல் இருக்குது, அட் த சேம் டைம் அந்த அமௌண்ட்லேயே வட்டி இருக்குன்னு மீனிங். அப்போ அந்த 55,560 நான் என்ன பண்ண போகிறேன், 48,000 நான் வந்து என்ன பண்ண போகிறேன், சப்ராக்ஷன் பண்ணேன். எனக்கு என்ன கிடைக்கும், வட்டி எவ்வளோ கிடைக்கும். அப்போ இது 560 அப்படியே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15, அப்போ 7, அப்போது 7 15 7 ஓகே, 7,560 ரூபாய் வந்து வட்டி கிடைக்கும். 7,560 ரூபாய் வட்டி கிடைக்கும். ஸோ பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 48,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா 2 வருடம், ஸோ 3 மாதம். அப்போ 2 வருஷத்துக்கு வந்து பார்த்தோன்னா 24 மாதம் ஆச்சு. 3 மாதம்னா ஸோ 27/12. இங்கே ஓவராலாக ஒரு 100 நம்ம இங்கே போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள் என்னென்ன கேன்சல் ஆகுது பாருங்கள். 12 12 12 48. சரிங்களா, 12 48. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். சரிங்களா, அந்த ஜீரோக்கு அந்த ஜீரோ கேன்சல். அடுத்து பாருங்கள், ஸோ 4வது டேபிளில் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா, அப்படி கேன்சல் பண்ணால் அது கேன்சல் ஆகுமோ. சரிங்களா, 4வது டேபிள்னால் 35. 4வது டேபிள் கேன்சல் ஆகும் பாருங்கள். இப்போது 4 1 4 மீதி என்ன இருக்கும், இங்கே 3 இருக்கும். சரிங்களா, 35 4 8 32. சரி, 4 8 32 மீதி 3 இருக்கும். அப்போ 4 9 36. சரிங்களா, 4 9 36. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா, ஸோ 189 டைம்ஸ் வரும். அங்கே வந்து 4 அது போயிடும், ஒரு டைம் தான் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 27 இருக்குது, இங்கே 189 இருக்குது. சரிங்களா, அப்போது நீங்கள் 27 7ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 27 7ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 7 49 9 இது 4 7 2 14 ப்ளஸ் ஒரு 4 18. அப்போ 189 கிடச்சிச்சுல. அப்போ 27 வந்து ஒரு முறை, இது வந்து பார்த்தோன்னா 4 முறை, இங்கே 7 முறை வரும். சரிங்களா, இங்கே என்ன வரும், 7 முறை வரும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, ஸோ 7% ஆன்சர் கரெக்டு. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நான் திரும்ப சொல்கிறேன், ஃபார்முலாஸ் தான் நம்ம ரிப்பீட்டடாக நம்ம திரும்ப மாற்றி நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம எழுதிட்டு வரோம். ஸோ ஃபார்முலாஸை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கின்னு அதனுடைய பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கினா ஸோ சம்ஸ் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கொஷின் நம்பர் வந்து பார்த்தோன்னா 7வது கொஷின்ஸு என்ன இருக்குது பாருங்கள். 6,750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி விதம் எனில் ஸோ தனி வட்டி கண்டுபிடிக்கணும். தனி வட்டிக்கான ஃபார்முலாஸ் எல்லாருக்குமே தெரியும். I = என்னது, PNR/100 இதுதான் ஃபார்முலாஸ். சரிங்களா, அப்போ I வந்து கண்டுபிடிக்கணும். P வந்து எவ்வளோனா 6,750. N வந்து கண்டுபிடிக்கணும். N வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 219 நாட்கள் சொல்லிட்டாங்க. ஸோ டேஸில் கொடுத்துட்டாங்க இங்கே. சரிங்களா, அப்போ டேஸ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், ஸோ அது இயர்ஸ்க்காக மாற்றிக்கணும். இப்போ இயர்ஸுக்கு மாற்றும் போது 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று லீப் இயரா நாட் ஏ லீப் இயரா அப்படி பார்க்கணும். இவங்க பர்டிகுலராக அவங்க டேஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அந்த இயர்ஸை பேஸ் பண்ணி. பட் ஆனால் ஜென்ரலாக காமனாக ஒரு டேஸ் கொடுத்ததுனால நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து நார்மல் இயரை தான் எடுத்துக்கணும். அப்போ 219க்கு நீங்கள் 365 இது இயராக மாற்றிட்டேன். அடுத்து ஆறு வந்து 10%. ஓவராலாக நமக்கு ஃபார்முலாஸ் ஒரு 100 இருக்குது, இவங்க போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள் என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 5 டேபிள் கேன்சல் பண்ணுறேன். சரிங்களா, 5 டேபிள் கேன்சல் பண்ணால் இல்லைனா 3 டேபிள் கூட கேன்சல் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ 3 டேபிள் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 1 இல்லை 5 டேபிள் தான் கேன்சல் பண்ணி ஆகணும். ஏன்னா 5 டேபிள் கேன்சல் ஆகுமா பாருங்கள். 675 365. சரிங்களா, எதனா ஒரு டேபிள் காமனாக கேன்சல் ஆகும். அப்போ நம்ம 5 டேபிள் போட்டோம், ஏன்னா 3 டேபிள் வந்து வராது. சரிங்களா, 5 டேபிள் யூஸ் பண்ணிவிடுங்க. இது 7 5 35 மீதி இங்கே என்ன இருக்கும், 3 இருக்குமா. ஆமாம், 15 7 5 35 மீதி 1 15. அப்போ அதில் 3 வரும். ஸோ 73 போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 டேபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 1 மீதி 1 வரும். 17 17ல் 3 முறை வரும். மீதி 2 5 அப்போ 135. இப்போ பாருங்கள் ஃபர்தராக இது கேன்சல் பண்ணுங்கள். இது ஒரு முறை, இது 3 முறை வரும். நீங்கள் 73 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 9 3 21. அப்போ 219 வந்துச்சா. அப்போ 219 வந்துச்சு. அப்போ I = நம்மளுக்கு என்ன இருக்குது,
135 × 3 கிடச்சிருக்கு. இது ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். அப்போ பார்த்தீங்கன்னா 135 3 டைம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 3 5 5 5 மீதி 1 3 9 10 0 மீதி 1 3 3 4. அப்போ 405 ரூபாய். தட் மீன்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? சாரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கும்? 405 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள் ஆன்சர். 405 ரூபாய் தனி வட்டி கிடைச்சிருக்கும். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கொஷின் நம்பர் வந்து பார்த்தோன்னா 8வது கொஷின்ஸ். சரிங்களா? எவ்வளோது? 8வது கொஷின்ஸ் பார்க்குறோம். ஒவ்வொரு வீடியோலும் 10 கொஷின்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வட்டி அரை வருடமாக கூட்டப்படும் போது 18 மாதங்களுக்கு ஆண்டுக்கு 10% என்ற விகிதத்தில் 1000 மீதான கூட்டு வட்டியை காண்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? என்னென்னா ஸோ ஆஃப் இயர், தட் மீன்ஸ் என்னென்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி வந்து கணக்கிடுறாங்க. அப்படி சொல்லும்போது 18 மாதத்துக்கு வந்து எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ பிஎன்ஆர்/பை அந்த ஃபார்முலாஸ்லேயே நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ நம்ம பாஸ்ட்டாக போட்டு வருவோம், அதே மாதிரி போட்டுடலாம் தனி வட்டி கான்செப்ட்லேயே. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் நம்மக்கிட்ட இருக்குது. 1000 ரூபாய்க்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 18 மாதம் சொல்லிட்டேன்னா நான் 6 கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ 6/12 இப்படி போட்டுக்கிட்டேன். இங்கே வந்து ஃபைனலாக ஒரு 100. திருப்பி சொல்லிடுறேன், I = PNR/100. இதுதான் ஃபார்முலாஸ் நான் திருப்பி யூஸ் பண்ணுறேன். பியோடைய வேல்யூஸ் வந்து 1000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸோ 6 மாதத்துக்கு கண்டுபிடிக்கிறேன். அப்போ 6/12 போட்டுறேன். ஏன் 12 போடுறோன்னா அதை நம்ம இயருக்கு மாற்றணும், அதுக்காக. அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் 10. இப்போ இந்த மாதிரி இப்போ எல்லாமே கேன்சல் பண்ணணும். ஒரு முறை 2 முறை, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போச்சு. ஒரு முறை, இது 5 முறை. அப்போது ஃபஸ்ட்டு வருஷத்தில் வந்து 50 ரூபாய் கிடைச்சிருக்கும். எவ்வளோ? 50 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஏன்னா 5 × 10 50 கிடைச்சிருக்கும். ரெண்டாவது, தட் மீன்ஸ் ரெண்டாவது 6 மாதத்துக்கு வரும்போது, அது ஃபஸ்ட்டு வருஷம் முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ முதல் 6 மாதத்துக்கு வந்து 50 ரூபாய் வட்டி கிடச்சிருக்கும். ரெண்டாவது 6 மாதத்துக்கு வரும்போது அந்த 50 ரூபாயை வந்து இந்த 1000தோடு ஆட் பண்ணிக்கணும். அதுதான் ப்ராசஸ் எப்போயுமே நம்ம போடுறது. ஸோ அப்போது இங்கே 10 திருப்பும் சிமிலர்லி எல்லாமே அதே தான் வரும். எந்த ஒரு வித்தியாசம் வராது. அந்த அமௌண்ட் மட்டும் இங்கே மாறி வரும், அவ்வளோதான். இது ஒரு முறை, இது 2 முறை. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணும்போது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா இது வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணும்போது இது ஒரு முறை, இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 52.5ன்னு வந்திருக்கும். சரிங்களா? 52.5. நீங்கள் வேணால் 52 104 0.5 105. அப்போ இது வரும்போது உங்களுக்கு 52.5 கிடைச்சிருக்கும். அடுத்து மூணாவது ஒரு 6 மாதம் கண்டுபிடிக்கும் போது ஸோ 1050 நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இதோட ஒரு 52 ரூபாய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ 52.5. சரிங்களா? 52.5 ரூபாய் ஆட் பண்ணிக்கணும். இது 0.50. அடுத்து இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 2 மீதி 10க்கு 0 மீதி 1. ஸோ 110. தட் மீன்ஸ் 1102 ரூபாய்.5 பைசா அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தோன்னா இது 1102.5 இப்படி வச்சுக்கலாம். இன்ட்டு நம்மளுக்கு 10. ஸோ 6/12 இன்ட்டு ஸோ 10 100 இப்படி வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஃபர்தராக நம்ம கேன்சல் பண்ணலாம். என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு முறை, இது 2 முறை. சரிங்களா? அது ஒரு முறை 2 முறை. இப்போது இந்த இடத்துல நான் இந்த ஜீரோவை வந்து இது ஒமிட் பண்ணிட்டேன். 0 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இப்போது இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ பாயிண்டால் என்ன பண்ண போகிறேன், இதை டிவைட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ சின்ன மிஸ்டேக் எதுவும் பண்ணால் கூட ஸோ உங்களுக்கு ஆன்சர்ஸ் வராது, அதுக்காக சொல்கிறேன். ஸோ கேல்குலேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? இல்லைனா நீங்கள் ஆன்சர்ஸும் வந்து நீங்கள் போட்டாலும் தப்பாகிடும். அதுக்காக இப்போது இந்த ஜீரோ வந்துக்கிறதுனாலங்க இந்த ஜீரோ கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு புள்ளி தள்ளி போயிடுமா. அப்போது 110.25ன்னு வரும். இப்போது இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா, இங்கே 2ஆல் டிவைட் பண்ணால் இந்த 2ஆல் டிவைட் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ டிவைட் பண்ணால் இது 55.125ன்னு வருமா. ஸோ 55.125ன்னு வரும். நீங்கள் 100, தட் மீன்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 12 நீங்கள் ஆட் பண்ணால் 24 வந்துடும். அப்போ 0.5 ஒன்று இருக்கிறதுனால ஸோ அது வந்து இப்படி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது 3த்தையும் ஆட் பண்ணோம். ஏன்னா அவங்க மொத்தம் 6 மாதம் கேட்டுக்கிறாங்க. தட் மீன்ஸ் 18 மாதத்து சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம 3ஆக பிரித்து போட்டிருக்கோம். அப்போ எல்லாத்தையும் அங்கே இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். என்ன வருது பாருங்கள். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு 50, அடுத்து 52.5, அடுத்து வந்து பார்த்தோன்னா 55. உங்களுக்கு 125ன்னு வந்துடும்.
இப்போ ஃபர்தராக ஆட் பண்ண இது எல்லாமே 0 0 நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து தப்பு கிடையாது. அப்போது 5, இது 2, இது 6, அடுத்து இது 7, இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 15. அப்போ 157.625ன்னு வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0.5 இருக்கிறதுனால இந்த இடத்துல அதனால் இது ஃபார்வர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 1 ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்மளுக்கு 157.63 தட் மீன்ஸ் 63 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 157.63 பைசா. சரிங்களா? ஸோ கூட்டு வட்டியை வந்து அதுதான். நீங்கள் கூட்டு வட்டி எப்படி போட்டதுன்னு டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். இல்லை நீங்கள் பெரிய கால்குலேஷன் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கொஷின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9வது கொஷின்ஸு என்ன இருக்குன்னு பாருங்கள். 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து ₹1 எனில் அசலை வந்து கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்த்தோன்னா அது 2 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அப்போது ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ₹1. பி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோனா 2% சொல்லிடுறாங்க. அப்போ 2 நம்ம 2 முறை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 2 2 4 வரும். பை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 0 வரும். இப்படி சரிங்களா? நான் திருப்பி சொல்லிடுறேன். ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்னா டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா PR² இங்கே 4 0 வரும். இதுதான் அங்கே நான் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே பண்ணலை. இதுதான் ஃபார்முலாஸ் நான் பண்ணியிருக்கேன். பி தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு முறை, இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 25 முறை வரும். அப்போ 2 0 இங்கே ஆட் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். அப்போ இது மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு சேமாக வரும். அப்போ 2500 நம்மளுக்கு என்ன வரும்? பின்னு வரும். அப்போ பிரின்சிபல் வந்து எவ்வளோ இருக்குன்னா ₹2500 தான் இருக்கும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ரொம்ப ஈஸியான கொஷின் தான் இது. சரிங்களா? ரொம்ப கஷ்டமான கொஷின் கிடையாது. ரொம்ப ஈஸியான கொஷின் தான். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கடைசி கொஷின்ஸு. ஸோ 10வது கொஷின்ஸு பாருங்கள். என்ன சொல்லிக்கிறேன்னா கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளுக்கு ₹5 தட் மீன்ஸ் 5625 அசல் வந்து பார்த்தீங்கன்னா 6084 தருமானால் ஒரு ஆண்டுக்கு கூட்டு வட்டி விதம் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. கூட்டு வட்டி விதம் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இதை ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து பிரின்சிபல். சரிங்களா? இது வந்து இவ்வளோ அமௌண்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். சரிங்களா? பிரின்சிபல் வந்து என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதாவது பிரின்சிபல் வந்து பார்த்தோன்னா ஸோ 5625ன்றது ஸோ என்னவாச்சுன்னா இவ்வளோ மாறிச்சு. சரிங்களா? அப்படியும் மாறிச்சுன்னா அது என்ன மீனிங்னா அமௌண்ட்னு மீனிங். சரிங்களா? அது அமௌண்ட் மீனிங். அப்போ நம்மளுக்கான ஃபார்முலாஸ் தெரியும். அமௌண்ட் ஈக்குவல் டு P1 + R/100 இதுதான் ஃபார்முலாஸ். இப்போ இந்த ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அமௌண்ட் வந்து 6084. இந்த P இருக்குல்ல, இந்த P வந்து இந்த பக்கம் ஆப்போசிட் வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடும். அதனால் டேரெக்டாகவே அந்த ஆன்சர்ஸ் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ 5625 போட்டு எழுதிட்டேன். அடுத்து வந்து பார்த்தோன்னா 1 + R வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? R கண்டுபிடிக்கணும். ஸோ R/100. அடுத்து பவர். ஸோ பவர் வந்து n இருக்குது. n வந்து பார்த்தோன்னா 2 வருஷம். அப்போ 2ன்னு போட்டுக்கோங்க இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ 2ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஸோ இங்கே பவருக்கு ஈக்குவலாக இந்த டேர்ம்ஸை வந்து இந்த பக்கம் LHS இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன பண்ண போகிறேன்? ஸோ பவருக்கு ஈக்குவலாக எதனா மாற்றணும். ஸோ அந்த மாதிரி மாற்றினா என்ன வரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸை வந்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து என்ன பண்ண போகிறோம்? உங்களுக்கு கேன்சலேஷன் பண்ணணும். ஏன்னா கேன்சலேஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு எது வந்து பர்ஃபெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண முடியும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? இல்லைனா இதை வந்து என்ன பண்ணலான்னா ஜென்ரலாக உங்களுக்கு இப்போ இது எப்படி பண்ணலான்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. சரிங்களா? அந்த ஷார்ட்கட் படி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ என்னென்னா இங்கே 5625 இருக்குல்ல, 5625 இருக்குல்ல, இது வந்து இதனுடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து என்னென்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதனுடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? இங்கே 5 இருக்கிறதுனால 5 வந்துடும். ஸோ இங்கே 7 இருந்தால் 7க்கு அப்புறம் 8, 7 8 56. சரிங்களா? 7 8 56. அப்போ 75 நீங்கள் 2 முறை மல்டிப்ளை பண்ணால் 75 2 முறை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் உங்களுக்கு 5 6 2 5 கிடைக்கும். நீங்கள் என்ன மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்போது 75 × 75 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5 5 25க்கு 5 மீதி 2, 7 35 37 திருப்பம் 7 பண்ணும்போது 7 5 35 மீதி 3 7 49 57 49 அது 7 5 35 மீதி 3 7 49 52. சரிங்களா? அப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணால் 5 இது 10 12 2 மீதி 1
5 6 மீதி 5. ஸோ 5 6 2 5 கிடச்சிச்சா. ஸோ இந்த மாதிரி கிடச்சிச்சு. அப்போ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ 6 0 8 4க்கு நீங்கள் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து என்ன வரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி வந்தால் தான் நம்ம அதை வந்து பார்த்தோன்னா ஸோ கேன்சல் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ 6084 இருக்குல்ல, அந்த 6084 என்ன பண்ணோம், ஸோ கியூப் அந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா, என்ன வரும்னு பார்க்குறேன். இப்போது 6084 இங்கே என்ன போட்டால் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே 60 இருக்குது, 2 2 பிரிச்சுட்டேன். அப்போ 8 8 64, அப்போ 5 5 7 49, அப்போ 7 49 போட்டால் இல்லை 8 8 போட்டால் 64, அப்போ அதிகமாக போயிடும். அப்போ இங்கே என்ன பார்த்தோன்னா நம்மளுக்கு 11 வரும். ஸோ 8 4 இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணணும், ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 14 வந்துடும். இப்போ இங்கே ஒரு நம்பர் போட்டால் இங்கே ஒரு நம்பர் போடணும். சரிங்களா, ஒரு நம்பர் போட்டால் இங்கே ஒரு நம்பர் போடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேவரபுளாக போடணும். இங்கே நான் 8 போடுறேன்னு வச்சுக்கலாம், சும்மா ஒரு 8 போடுறேன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன வரும், இங்கே 8 போட்டால் இது மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் வந்து போட்டால் என்ன வரும் பாருங்கள். ஸோ இங்கே போட்டால் வரணும். ஸோ எதனுடைய மல்டிபிள்ஸ் வரும் அதை போட்டு பார்க்கணும். இந்த மாதிரி போட்டால் இந்த சம்ஸ் வரும். இப்போ அப்படி இல்லை நம்மளுக்கு போட முடியல, 6084க்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ என்ன வரும் அப்படி பார்த்தா 78 மேபி எனக்கு வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா, அப்போ 78 × 78 நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், இந்த கேல்குலேஷன் பொறுத்தவரை நீங்கள் ராங்காக போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து வராது. ஏன்னா நான் எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புரியும் உங்களுக்கு. இப்போது 56 2 5 தட் மீன்ஸ் 5625க்கு நம்மளுடைய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75ன்னு வந்துடுச்சு. அப்போ அதோட ஹையரஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன் நான் வந்து 78 வரும்னு சொன்னால் 8 8 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 64 கிடைக்கும். அப்போ அந்த யூனிட் பிளேஸில் வந்து நம்மளுக்கு 4 வந்துக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இங்கே 78 தான் வரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்போ இங்கே 8 போட்டால் 8 8 அர்த்தம் 4 மீதி 6 8 32 38 8 மீதி 3 அடுத்து 8 1 8 11 இப்படி கிடச்சிருச்சு. அப்போது நம்மளுக்கு 78ன்னு கிடச்சிருச்சு. அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதுனான்னா 78 / 75 இங்கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா 1 + r/100 ஹோல் ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாம். இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். சரிங்களா, அப்போ ஃபர்தராக வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 78 / 75 ஈக்குவல் டு 100 + r/100 வரும். இது இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன வருங்க, கேன்சலேஷன் பண்ணால் இது 3 முறை, இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸோ 4 முறை வருமா, 4 முறை வரும். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபர்தராக மல்டிப்ளை பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இது கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள். 2 ஆமாம், இந்த 3ஆவது டேபிள் கேன்சல் பண்ணி பாருங்கள். இது ஒரு முறை, இது வந்து பார்த்தோன்னா 3 2 6 மீதி 1 16 இருக்குது. தட் மீன்ஸ் 18 இருக்குது. அப்போது 18 6 18 ஆகிடும். அப்போது 26 இருக்குது. அப்போ 26 இது வந்து 4 வந்து இந்த பக்கம் வந்து மல்டிப்ளை ஆகிடும், ஈக்குவல் டு 100 + rன்னு வந்துடும், இப்படி வந்துடும். இப்போ ஃபர்தராக இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 126 × 4 பண்ணிங்கன்னா ஸோ 4024 மீது 2 ஸோ 4 2 8 10 அப்போ 104 வந்துடும். இந்த 104 இந்த பக்கம் இருக்கக்கூடிய 100 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும், -100 ஈக்குவல் டு rன்னு வரும். அப்போ ஃபர்தராக r ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும்னா 104 - 100னா நம்மளுக்கு 4% கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 4%. சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த மாதிரி கொஷின்ஸ் கொஞ்சம் அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கியூபெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் சம்ஸை ஈஸியாக டக்குன்னு போட முடியும். இல்லைனா லேட் ஆகும். அதுக்கான சொல்லி ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.